டாக்ஸுங்கிறது உள்நாட்டில் போடக்கூடிய வரி. டாரிஃப்ங்கிறது என்ன, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு போடுற வரி. ஸோ டாக்ஸுக்கும் டாரிஃபுக்கும் அதுதான் வித்தியாசம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாரிஃப் போடுவேன், 25% போடுவேன், 50% போடுவேன். சைனாக்கு 125% என்னன்னா, நீங்கள் வெளிநாட்டில் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அது உள்நாட்டில் இனிமேலுக்கு அது 200 ரூபாயா ஆக போகுது. அவங்களுடைய அமெரிக்காவில் இல்லை 225 ரூபாயா ஆக போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களை நீங்கள் இங்கே விற்கும்போது அதோடைய ப்ரைஸு ஜாஸ்தியாக போகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை என்கரேஜ் பண்ணுறாரு. அமெரிக்க வேலை வாய்ப்புகளை பெருக்கிறது அவருடைய அனௌன்ஸ்மெண்ட். அவர் ஃபஸ்ட்டு நான் பிரசிடென்ட் ஆவேன்னு சொல்கிறதே அமெரிக்கா எக்கானமியை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை பெட்டர் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்கணும், ஸோ உள்நாட்டு உற்பத்தியை நான் பெருக்கணும். அப்போனா என்ன பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு அதிக டேக்ஸ் கொடுத்தா வாங்கினா உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆகும், மக்கள் உள்நாட்டு பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, தேர்பை எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், ஸோ என் பர்டன் கம்மியாகும். ஒரு ஓவரால் ஒரு பிக்சர் எடுத்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு.